ஹே காய்ஸ், நேத்திக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆன மலை பிடிக்காத மனிதன் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். மலை பிடிக்காத மனிதன் படத்தோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா சலீம் படத்தோட கண்டினியூஷன் மாதிரி இந்த படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணது ஓகே சூப்பர் தான். பட்டு அவங்க அதோட கனெக்ட் பண்ணுற அந்த ஸ்டோரி தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்க. சலீம் படத்தை டவுன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். பட் அவங்க ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிட்டாங்க. ஏதோ பண்ணணும்னு சொல்லி பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு படம் டீசெண்டாக இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, ரெண்டுமே ஓகே தான். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. அதே டைம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியல. கரெக்டாக இருக்குது. சாங்ஸ், பிஜிஎம் இந்த மாதிரி படத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகே தாங்க. விஜய் ஆண்டனி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது அவர் கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணுறாரு. எல்லாமே அவங்க கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணிட்டாங்க. பட் ஓவராலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு ஒரு ஓகே வாட்ச் அப்படின்னு தான் இந்த படத்தை சொல்லணும். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சு போனீங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் தான். ஓவரால் ஒன் டைம் பார்க்கலாங்க. ஒரு டைம் பாஸ் மூவிக்குனா நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை.